கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் திரும்பவும் என் கண்களை ஏறெடுத்து இதோ 2 பர்வதங்களின் நடுவாக புறப்பட்டு வருகிற 4 ரதங்களை கண்டேன். அந்த பர்வதங்கள் வெண்கல பர்வதங்களாயிருந்தன. ஜெபிப்போம். அன்பு மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக தேவரீர் எங்களுக்கு கொடுத்த சத்திய வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்திய வசனத்தின் மூலமாக தேவரீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிற தூது ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஆசீர்வாதமாக காணப்பட தேவாவியானவர் கிருபை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமீன். நான் திரும்பவும் என் கண்களை ஏறெடுத்து இதோ 2 பர்வதங்களின் நடுவாக புறப்பட்டு வருகிற 4 ரதங்களை கண்டேன். அந்த பர்வதங்கள் வெண்கல பர்வதங்களாய் இருந்தன. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் கடந்த சில வாரங்களாக சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலிருந்து சகரியா கண்ட தரிசனங்களை குறித்து படித்து வருகிறோம். அப்படியாக 7 தரிசனங்களை கடந்த சில வாரங்களாக தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்ட வசனம் சகரியா தீர்க்கதரிசி கண்ட 8வது தரிசனமாக காணப்படுகிறது. இந்த 8வது தரிசனத்திலே சகரியா தீர்க்கதரிசி 2 வெண்கல பர்வதங்களையும் 4 ரதங்களையும் அவன் காண்கிறான். தெய்வ பிள்ளையே, இந்த 2 வெண்கல பர்வதங்கள் எதை காண்பிக்கிறது என்று பார்க்கும்போது, எந்த நாட்டிலேயாவது வெண்கல பர்வதங்கள் அல்லது வெண்கல மலை உண்டா என்று நீங்கள் பார்ப்பீர்களானால் எந்த நாட்டிலும் வெண்கல மலையோ வெண்கல பர்வதங்களோ இல்லை. அப்படியானால் இந்த வெண்கல பர்வதம் என்று சொல்லப்படுவது எதை காட்டுகிறது என்பதை வேதத்தின் மூலமாக தியானித்து பார்ப்போமேயானால் அது நம்முடைய தேவனுடைய உறுதியை தான் காண்பிக்கிறது. இந்த நாளிலே வேத புஸ்தகத்திலே தேவன் 17 விதமான மலையாக பர்வதங்களாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அதன் பின்பு இந்த 4 ரதங்கள் எதை காட்டுகிறது என்பதையும் நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. முதலாவது உபாகமம் எழுதின புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தேவன் நம்மை ஜெனிப்பித்த கன்மலையாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நம்மை ஜெனிப்பித்த பிறப்பித்த கன்மலையாய் இருந்தாரானால் நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? வேதம் சொல்லுகிறது, அந்த கன்மலையாக அந்த நம்மை ஜெனிப்பித்த பிறப்பித்த கன்மலையை நாம் என்ன செய்யக்கூடாதாம்? மறந்து விடக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. உன்னை ஜெனிப்பித்த கன்மலையை நீ நினையாமற் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு ஜனங்கள் என்ன செய்தார்களாம்? தங்களை ரட்சித்த தேவனை, தங்களை ஜெனிப்பித்த தேவனை, தெய்வ பிள்ளையே, ஆவிக்குரிய பிரகாரமாக பெற்றெடுத்த தேவனை, தங்களை மீட்ட தேவனை அந்நாட்களிலே ஜனங்கள் என்ன செய்தார்களாம்? மறந்து போனார்களாம், நினைக்காமலும் போய்விட்டார்களாம். ஆகவே இந்த நாளிலே தேவ ஜனங்களாகிய நமக்கு தேவன் சொல்லுகிறார், உங்களை ஜெனிப்பித்த உங்களை பெற்றெடுத்த ஒரு தேவன் உண்டானால் அவர் கன்மலையாக காணப்படுகிறார். அவர் ஜெனிப்பித்த கன்மலையாக காணப்படுகிறார். உங்களை ரட்சித்த தேவனாக இருக்கிறார். உங்களை மீட்ட கன்மலையாய் இருக்கிறார். ஆகவே அந்த கன்மலையாகிய தேவனை நீங்கள் மறக்க வேண்டாம். அந்த கன்மலையாகிய தேவனை, உங்களை ஜெனிப்பித்த தேவனை நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும் என்று தேவன் வெளிப்படுத்துகிறார். இரண்டாவது, சங்கீதம் 89ஆம் சங்கீதம் 26ஆம் வசனத்திற்கு வரும்போது, அவர் உன் ரட்சிப்பின் கன்மலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, அவர் உங்களை ஜெனிப்பித்த கன்மலை மாத்திரமல்ல, அவர் உங்களை ரட்சித்த கன்மலையாய் இருக்கிறார். எதிலிருந்தெல்லாம் ரட்சித்தார்? பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் வியாதிகளிலிருந்தும்
பலவிதமான பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்தும் உங்களை தேவன் என்ன செய்தார்? ரட்சித்தார், விடுதலையாக்கினார். ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த ரட்சிப்பின் கன்மலையை நோக்கி நீங்கள் கூப்பிட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஓய்வு நாளிலே நாம் கூடி வந்திருக்கிறோம் என்றால் அந்த ரட்சிப்பின் தேவனை நோக்கி கூப்பிடும்படியாக தான் கூடி வந்திருக்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் சங்கீதக்காரன் அங்கே சொல்கிறான், அவன் என்னை நோக்கி, நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கன்மலை என்று சொல்லுவான். சங்கீதம் 62:6 சொல்லப்பட்டிருக்கிறது, அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை ரட்சித்த கன்மலையாய் இருக்கிறபடியால் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. பிரைஸ் தி லார்ட். மூன்றாவதாக சங்கீதம் 95 சங்கீதம் 1-2 வசனங்களை வாசிக்கும் போது நம்முடைய தேவனுக்கு இன்னொரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெயர் என்ன தெரியுமா? இரட்சண்ய கன்மலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இரட்சண்ய கன்மலையாய் இருக்கிறபடியால் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? அவரை பாடி கீர்த்தனம் பண்ண வேண்டும். தெய்வ பிள்ளையே, ஆகவேதான் அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சண்ய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம், வாருங்கள். துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை இரட்சண்ய கன்மலையாக இதோ அனுபவிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையிலே என்ன இருக்குமாம்? துதியும் தேவனை கீர்த்தனம் பண்ணக்கூடிய சங்கீத பாடல்களும் உங்களுடைய ஜீவியத்திலே காணப்படும். அல்லேலூயா. நான்காவதாக சங்கீதம் 62 சங்கீதம் 7 வசனத்தை வாசிக்கும் போது ஏசாயா 33 16 வசனத்தை வாசிக்கும் போது நீங்கள் ஆராதிக்கிற தேவனுக்கு இன்னொரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெயர் என்ன தெரியுமா? பெலனான கன்மலை. ஆகவே நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களுக்கு பெலனான கன்மலையாய் இருக்கிறபடியால் நீங்கள் என்ன செய்யலாம் என்றால் அந்த கன்மலைக்குள்ளே அடைக்கலமாக புகுந்து கொள்ளலாம். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய கன்மலையாய் இருக்கிறார். அவர் உங்களை பலப்படுத்தக்கூடிய கன்மலையாய் இருக்கிறபடியால் அவருக்குள் நீங்கள் அடைக்கலம் புகலாம். உங்களுக்கு தெரியும், யார் பலசாலியாய் இருக்கிறார்களோ அவர்களுக்குள்ளே என்ன செய்வார்கள்? அடைக்கலம் புகுந்து கொள்வார்கள். அதே போல நீங்கள் ஆராதிக்கிற தேவன் பெலனான கன்மலையாய் இருக்கிறார். ஆகவே நீங்கள் அதற்குள்ளே என்ன செய்யலாம்? அடைக்கலம் புகுந்து கொள்ளலாம். ஆகவேதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. இன்றைக்கு நாம் ஆராதிக்கும் போதும் கூட நாம் ஆராதித்த தேவனை எப்படி நாம் தியானத்திலே எடுத்துக்கொண்டோம் என்றால் மகிமையின் தேவனாக ஆராதித்தோம். அல்லேலூயா. அவருடைய மகிமைக்காக காத்திருந்தோம். ஆம், அந்த மகிமையின் தேவன் பெலனான கன்மலையாய் இருக்கிறார். ஆகவே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், பெலனான என் கன்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பெலனான கன்மலையாக ஆராதிக்கும் போது நீங்கள் அவருக்குள் அடைக்கலம் புகுந்து கொள்ளலாம். ஆகவேதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், அவன் உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணுவான். கன்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் அடைக்கலம் கொள்வீர்களானால் அந்த இடம் உங்களுக்கு உயர்ந்த இடமாயிருக்கும். அந்த உயர்ந்த இடமாகிய கன்மலைக்குள் நீங்கள் அடைக்கலம் புகும்போது உங்களுக்கு தேவையான அப்பத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பார், உங்களுக்கு தேவையான தண்ணீரையும் கொடுப்பார். ஏனென்றால் இந்த கன்மலைக்குள்ளே நீங்கள் அடைக்கலம் புகும்போது யார் மீது நம்பிக்கை வைத்து ஜீவிக்கிறீர்கள் என்றால் கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து ஜீவிக்கிறபடியால்
நீங்கள் அடைக்கலம் புகுந்திருக்கிற கன்மலைக்குள்ளே வாசமாயிருக்கும் போது தேவன் உங்களுக்கு தேவையான அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், தெய்வப்பிள்ளை அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே இந்த உயர்ந்த கன்மலையாகிய கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் அடைக்கலம் புகுந்து கொள்ளும் போது அன்றன்றைக்கு தேவையான ஆகாரத்தையும் தண்ணீரையும் தேவன் உங்களுக்கு கொடுத்து போஷிக்க வல்லவராய் இருக்கிறார். ஐந்தாவது, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் பலத்தின் தேவனாய் இருக்கிறார். அவர் பலத்தின் தேவனாய் இருக்கிறபடியால் நீங்கள் அவருக்குள்ளாக பலப்படலாம். உங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் நீங்கும்படியாக அவருக்குள்ளே நீங்கள் பலப்படலாம். அவரிடத்திலே என்ன உண்டு என்றால் தெய்வீக வல்லமை உண்டு. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. தேவனிடத்தில் வல்லமை உண்டு, தேவனிடத்தில் பலம் உண்டு. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பலத்தின் கன்மலையாக ஆராதிப்பீர்களானால், அனுபவிப்பீர்களானால் அவருக்குள்ளே பலப்படுவீர்கள். உங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் மறைந்து போகும். சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 31 முதல் 33 வசனங்களை வாசிக்கும் போது, கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கன்மலையும் யார்? என்னை பலத்தால் இடைகட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னை உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார் என்று சங்கீதக்காரன் சொல்வதை பார்க்கிறோம். அப்படியானால் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் பலப்படுத்துகிற தேவனாயிருக்கிறபடியால் அவர் உங்களை பலத்தால் இடைகட்டுகிறார். ஆகவே இந்த நாட்களிலே நீங்கள் ஆராதிக்கும் போது ஆண்டவரை நோக்கி சொல்லலாம், ஆண்டவரே, நீர் பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீரே, நீர் பலப்படுத்துகிற கன்மலையாய் இருக்கிறீரே, நீர் பலத்தின் கன்மலையாய் இருக்கிறீரே, என்னை உம்முடைய பலத்தால் இடைகட்டும் என்று நீங்கள் வேண்டிக் கொள்ளும் போது தேவன் உங்களை பலப்படுத்தி அவருடைய சித்தத்தை உங்கள் மூலமாக நிறைவேற்றுவார். ஆறாவதாக, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உயர்ந்த கன்மலை என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அவர் உயர்ந்த கன்மலையாய் இருக்கிறபடியால் நீங்கள் அவருக்குள்ளே மறைந்து கொள்ளலாம். சங்கீதம் 27ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். அப்படியானால் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உயர்ந்த கன்மலையாய் இருக்கிறார். அவர் உயர்ந்த கன்மலையாய் இருக்கிறபடியால் நீங்கள் தேவனால் உயர்த்தப்படுவீர்கள். ஆகவேதான் சங்கீதம் 91ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொல்கிறார். நீ ஆராதிக்கிற தேவன் உன்னுடைய வாழ்க்கையிலே உயர்ந்த கன்மலையாய் இருக்கிறபடியால் நீ அவருக்குள் மறைந்து கொள்வாயானால் தீங்கு நாளிலே அவர் உன்னை என்ன செய்கிறார்? அவருடைய கூடார மறைவாகிய உயர்ந்த கன்மலைக்குள் மறைத்து ஒளித்து வைத்து உன்னை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஏழாவதாக, தெய்வ பிள்ளையே, நீ ஆராதிக்கிற தேவன் இதோ உன் இருதயத்தின் கன்மலையாய் இருக்கிறார். அவர் உன் இருதயத்தின் கன்மலையாய் இருக்கிறபடியால் நீ அவரை அண்டிக் கொள்ள வேண்டும். சங்கீதம் 73ஆம் சங்கீதம் 26ஆம் வசனத்திற்கு வரும்போது, தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கன்மலை என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஆகவே அவர் என்னுடைய பங்குமாயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உன்னுடைய இருதயத்தின் தேவனாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் தேவனுடைய சபைக்கு வந்தாலும் கூட தங்களுடைய இருதயத்திலே பலவிதமான காரியங்களை வைத்து இருக்கிறபடியால் தேவனை தங்களுடைய இருதயத்தின் தேவனாக
அவர்களால் ஆராதிக்க முடியவில்லை. அவர்கள் தங்களுடைய இருதயத்திலே பலவிதமான காரியங்களை வைத்திருக்கிறபடியால் அவைகளெல்லாம் அவர்களுடைய இருதயத்திலே இருளுக்குரிய தன்மையை கொண்டு வருகிறபடியால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தேவனை என்ன செய்ய முடியவில்லை என்றால், இருதயத்தின் தேவனாக என்ன செய்யவில்லை, தெய்வீக வெளிச்சத்தின் தேவனாக அந்த தேவனுடைய பிரசன்னத்தையும் அந்த தேவனுடைய மகிமையையும் அந்த தேவனுடைய வெளிப்படுத்தல்களையும் பெற்றுக்கொள்ள இயலாதவர்களாக, மனக்கண்கள் குருடாக்கப்பட்டவர்களாகவே காணப்படுகிறார்கள். ஆனால் உண்மையாகவே நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை உங்கள் இருதயத்தின் தேவனாக ஆராதிக்கும் போது, உங்கள் இருதயத்தின் தேவனாக இருதயத்தின் கண்மலையை அண்டிக் கொள்ளும் போது வெளிச்சங்கள் வீசும், அந்தகாரம் மாறும். தெய்வ பிள்ளையே, தெய்வத்தினுடைய வெளிப்படுத்தல்களை பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் தரிசனங்களை காண்பார்கள், மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கை ஒரு தெய்வ பக்தி உள்ள வாழ்க்கையாயிருக்கும். உங்கள் வாழ்க்கை தெளிந்த புத்தியுள்ள வாழ்க்கையாயிருக்கும். உங்கள் வாழ்க்கை தெய்வ பிள்ளையே தேவனால் போதிக்கப்படக்கூடிய வாழ்க்கையாயிருக்கும். உங்களுடைய வாழ்க்கை தேவனால் நடத்தப்படுகிற வாழ்க்கையாயிருக்கும். உங்கள் வாழ்க்கை சமாதானமுள்ள வாழ்க்கையாயிருக்கும். உங்கள் வாழ்க்கை சந்தோஷத்தினாலும் பலத்தால் இடைகட்டப்பட்ட ஜீவியமாயிருக்கும். இந்நாட்களிலே ஆராய்ந்து பாருங்கள், உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் ஆராதிக்கிற தேவன் வாசம் பண்ணுகிறாரா, உங்கள் இருதயத்தின் கண்மலையாயிருக்கிறாரா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் எதன் மீது உங்கள் சிநேகத்தையும் உங்கள் நேசத்தையும் உங்கள் அன்பையும் அதிகமாக வைத்திருக்கிறீர்களோ அதுதான் உங்கள் இருதயத்திலே ஆட்கொண்டிருக்கும், அதுதான் உங்கள் இருதயத்தை அண்டிக் கொண்டிருக்கும். இந்நாட்களிலே ஆராய்ந்து பாருங்கள், நீங்கள் அதிகமாக யாரை நேசிக்கிறீர்கள் என்று நீங்கள் என்னை கேட்பீர்களானால் நான் சொல்லுவேன், நான் அதிகமாக நேசிப்பது, என் குடும்பத்தை காட்டிலும் அதிகமாக நேசிப்பது என்னை ஜெனிப்பித்த கண்மலையை நேசிக்கிறேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய வாழ்க்கையிலேயும் நீங்கள் முதலாவது என்ன செய்ய வேண்டும் என்றால், எல்லாரை காட்டிலும் உங்கள் குடும்பத்தை காட்டிலும் முதலாவது யாரை நேசிக்க வேண்டும் என்றால் தேவனை நேசிக்க வேண்டும். உங்களை ஜெனிப்பித்த கண்மலையை நேசிக்க வேண்டும். இருதயத்தின் கண்மலையாக அவரை அனுபவிக்க வேண்டும். அப்பொழுது அவர் உங்களுடைய குடும்பத்தின் காரியத்தையும் பொறுப்படுத்து நீங்கள் தேவனை அதிகமாக நேசிக்கிறபடியால் தேவனை அதிகமாக நேசிக்கிற உங்களுடைய குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதன் காணப்பட்டான். அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே தான் ஆராதிக்கிற தேவனை இருதயத்தின் கண்மலையாக வைத்திருந்தான். ஆகவேதான் தேவன் ஒரு முறை ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உனக்கு இருக்கிற ஒரே ஏகபுத்திரனாகிய ஈசாக்கை எனக்காக பலியிடுவாயாக என்று சொன்னபோது, ஒருவேளை ஈசாக்கை ஆபிரகாம் அதிகமாக நேசித்திருந்திருப்பானே, ஆனால் ஒருவேளை ஈசாக்கை அதிகமாக சிநேகிக்கிற புத்திரனாக அவனுடைய இருதயத்திலே அவன் வைத்திருந்திருப்பானே, ஆனால் தேவனுடைய கட்டளைகளுக்கு அவன் கீழ்ப்படியாமற் போய் மோரியா மலைக்கு ஈசாக்கை கொண்டு சென்று பலி செலுத்தும்படியாக கத்தியை ஓங்கி இருந்திருக்க மாட்டான். ஆனால் அவன் தான் ஆராதிக்கிற தேவனை இருதயத்தின் கண்மலையாக அவன் ஆராதித்தபடியினால், தொழுது கொண்டபடியினால், சிநேகித்தபடியினால், அன்பு கூர்ந்தபடியினால் தெய்வ பிள்ளையே, கர்த்தர் கொடுத்த ஈசாக்கை கர்த்தருக்கென்றே பலி செலுத்தும்படியாக துணிந்து சென்றான், கீழ்ப்படிந்தான். கர்த்தர் அவனுடைய கீழ்ப்படிதலை கண்டு அவனுடைய இருதயத்திலே தேவன் பேரிலே அவன் வைத்திருக்கிற அன்பை கண்டு, தேவன் பேரிலே அவன் வைத்திருக்கிற சிநேகத்தை கண்டு, தான் ஆராதிக்கிற தேவன் அவனுடைய வாழ்க்கையிலே தெய்வ பிள்ளையே ஜெனிப்பித்த கண்மலையாக இருதயத்தின் கண்மலையாக இருப்பதை கண்ட தேவன், தெய்வ பிள்ளையே அவனுடைய கீழ்ப்படிதலை கண்ட தேவன், பிள்ளையாண்டான் மேல் கை போடாதே என்று சொல்லி அவனை மாத்திரமல்ல அவனுடைய பின் சந்ததியாகிய ஈசாக்கையும் தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வதித்து, உன்னுடைய சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களை போலவும் பூமியின் கடற்கரை மணலத்தனையாக ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இந்நாட்களிலே
நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களுடைய இருதயத்தின் கன்மலையாயிருப்பாரே ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலான சிநேகமும் அன்பும் அந்த இருதயத்தின் கன்மலையாகிய தேவன் பேரிலே உங்களுக்கு இருக்குமே ஆனால் தோல்வி என்பதே இல்லை. அல்லேலூயா, 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 பிரைஸ் தி லார்ட். 9வதாக, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் பிளவுண்ட கன்மலையாயிருக்கிறார். அவர் பிளவுண்ட கன்மலையாயிருக்கிறபடியால் நீ அவருக்குள்ளே வாசம் பண்ணலாம், நீ அவருக்குள்ளே வசிக்கலாம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கன்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களிலும் மறைவிடங்களிலும் தங்கியிருக்கிற என் புறாவே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாலோமோன் சொல்லுகிறான், இந்த பிளவுண்ட கன்மலையாகிய தேவனுக்குள் நீ வாசம் பண்ணும்போது உன்னுடைய ஜீவியம் எப்படி இருக்குமாம்? கன்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற ஒரு புறாவை போல காணப்படுவாய். உன்னுடைய வாழ்க்கை ஒரு கபடற்ற வாழ்க்கையாய் இருக்கும். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், புறாக்களை போல கபடற்றவர்களாய் இருங்கள் என்று சொன்னார். உங்களை இன்றைக்கு தேவன் கன்மலையின் வெடிப்பிலே வாசம் பண்ணும்படியாக போதித்து வருகிறார் என்றால் அது இதற்காக என்றால் நீங்கள் கபடற்ற புறாக்களை போல ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக தான். அப்படிப்பட்டவர்களை சேர்க்கும்படியாக தான் தேவன் மத்திய ஆகாயத்திலே தோன்றப் போகிறார். தெய்வ பிள்ளையாகவே இந்நாட்களிலே நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள், கன்மலையின் வெடிப்பிலே தங்குகிற புறாவை போல காணப்படும்படியாக தெய்வமே எங்களுக்கு கிருபை தாரும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். ஆம் தெய்வ பிள்ளையே, அப்படிப்பட்ட ஒரு கபடற்ற வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கும்படியாக நீங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். அப்பொழுது ஒரு நாள் வரும், எக்கால சத்தம் தொனிக்கும், இந்த கன்மலை வெடிப்புகளுக்குள்ளே தங்கியிருக்கிற புறாக்களாக காணப்படுகிற நீங்கள் சட்டைகளை அடித்து உன்னதத்திற்கு நேராக, பரலோக ராஜ்யத்திற்கு நேராக உயர்ந்து செல்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட கபடற்றவர்களை சேர்க்கும்படியாக தான் தேவன் வெளிப்பட போகிறார். 10வதாக, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் தாகம் தீர்க்கக்கூடிய கன்மலை என்று வர்ணிக்கப்பட்டிருக்கிறார். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களுடைய தாகத்தை தீர்க்கக்கூடியவராய் இருக்கிறார். எப்படிப்பட்ட தாகம்? எழுத்தின்படியான தாகத்தை மாத்திரமல்ல, ஆவிக்குரிய தாகத்தையும் தீர்க்கக்கூடியவராய் இருக்கிறார். ஆவிக்குரிய தாகம் என்று சொல்லும் போது சிலருக்கு பார்த்தீர்களானால் அவர்களுடைய ஆவி எதன் மீது தாகமாய் இருக்கும் என்றால், தெய்வ பிள்ளையே, பலவிதமான உலக பிரகாரமான காரியங்களிலே தாகம் கொண்டிருக்கும். சிலருக்கு மதுபானம் குடித்தால்தான் தாகம் தீரும். சிலருக்கு புகையிலை புகைத்தால்தான் அவர்களுடைய தாகம் தீரும். இப்படியாக ஒவ்வொரு மனிதனுடைய ஆவியிலேயும் பலவிதமான தாகங்கள் காணப்படுகிறது. ஆனால் நீ ஆராதிக்கிற தேவன் உன்னுடைய தாகத்தை தீர்க்கக்கூடியவராயிருக்கிறார். எப்படிப்பட்ட தாகத்தை தீர்க்கக்கூடியவராயிருக்கிறார்? உன்னுடைய மாம்சீக பிரகாரமான சகல தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களையும் அகற்றி போட்டு, மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே என் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்லும்படியான ஒரு பரிசுத்தத்திற்கேற்ற தாகம் உன்னுடைய வாழ்க்கையிலே உருவாக்க தேவன் வல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. ஒருமுறை தேவன் யாக்கோபின் கிணற்றண்டையிலே கடந்து வந்தார். அங்கே ஒரு ஸ்திரீயை கண்டார். அந்த ஸ்திரீ சமாரியா ஸ்திரீயாக காணப்பட்டாள். அந்த சமாரியா ஸ்திரீ அந்த யாக்கோபின் கிணற்றண்டையிலே தன்னுடைய சரீர பிரகாரமான தாகத்தை தீர்த்து கொள்ளும்படியாக கடந்து வந்தாள். அப்பொழுது அவளுக்கு இயேசு கிறிஸ்துவோடு ஒரு சந்திப்பு ஏற்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாரியா ஸ்திரீயினிடத்திலே கொஞ்சம் தண்ணீர் கேட்டார். சமாரியா ஸ்திரீ என்ன சொன்னார்? யூதர்களுக்கு சமாரியர்கள் என்ன கொடுப்பதில்லை? தண்ணீர் மொண்டு கொடுப்பதில்லை என்று சொல்லும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சமாரியா ஸ்திரீயை பார்த்து சொன்னார், நீ யாரோடு பேசி கொண்டிருக்கிறாய்
என்பதை நீ அறிந்து கொள்வாயானால் என்னுடைய தாகத்தை தீரும் என்று நீ அவரிடத்தில் கேட்டிருப்பாய் என்று சமாரியா ஸ்திரீயினிடத்திலே சொல்லி, உனக்கு அநேக புருஷன்மார்கள் இப்பொழுது இருப்பதும் உனக்கு புருஷன் அல்ல என்று உண்மையை சொன்னபோது அவள் ஊருக்குள் ஓடினாள். மெய்யாகவே ஒரு தீர்க்கதரிசியை கண்டேன், அவர் என்னை பற்றி என்னுடைய ஜீவியத்தை பற்றி அப்படியே வெளிப்படுத்தினார் என்று சொல்லி ஊரார் மத்தியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுத்தாள். அன்றைக்கே யாக்கோபின் கிணற்றண்டையிலே அவளுடைய குடத்தை போட்டுவிட்டு ஊருக்குள் போய் இயேசுவை குறித்து சாட்சி கொடுத்தவள் அன்றைக்கே மனம் திரும்பினாள். அவளுடைய மாம்ச பிரகாரமான தாகம் தீர்க்கப்பட்டது. அன்றைக்கே அவளுடைய தாகம் இயேசு கிறிஸ்துவை குறித்து நல்ல சாட்சி சொல்லக்கூடிய தாகமுள்ள இருதயமாக மாறினது. அல்லேலூயா. சமாரியா ஸ்திரீயனுடைய மாம்சீக தாகத்தை தீர்த்த தேவன் ஒரு தலபலபரதபதுலபே உன்னுடைய வாழ்க்கையிலே நீ ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நீ அறிந்து கொண்டிருப்பாயானால் நீ அவரிடத்தில் கேட்பாய், தேவனே என்னுடைய தாகத்தை தீரும் ஆண்டவரே, நீர் தாகம் தீர்க்கக்கூடிய கண்மலையாயிருக்கிறீரே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தாகத்தை தீரும், என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிற தவறான தாகத்தை தீரும், என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய உமக்கு பிரியமில்லாத தாகத்தை தணித்து விடும் என்று நீ கேட்பாயானால் நீ ஆராதிக்கிற தேவன் தாகத்தை தீர்க்கிற தேவனாக உனக்கு ஜீவ நீரூற்றை கொடுத்து உன் உள்ளத்தை ஆனந்த பரவசத்தோடு தேவனை ஆராதிக்க செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. தெய்வ பிள்ளையே, இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் இதோ எகிப்திலிருந்து கானானுக்கு நேராக வழிநடத்தி சென்று கொண்டிருந்த நாட்களிலே ஒரு சந்தர்ப்பத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயை நோக்கி ஜனங்கள் கலகம் பண்ணினார்கள். எதற்காக? இந்த வனாந்திரத்திலே நாங்கள் தண்ணீர் இல்லாமல் மாண்டு மடியும்படிக்கா எங்களை இப்படி வழி நடத்தி கொண்டு வந்தீர் என்று சொல்லி அவர்கள் மோசேயை நோக்கி கலகம் பண்ணினார்கள் என்று நாம் தெய்வ பிள்ளைய வேதத்திலே படிக்கிறோம். எண்ணாகமம் 20ஆம் அதிகாரம் 10, 11 வசனங்களிலே படிக்கிறோம். எண்ணாகமம் 28 படிக்கிறோம். முதல் முறை ஜனங்களுக்கு தாகம் ஏற்பட்ட போது ஜனங்களுடைய தாகம் தீர்க்கப்படும்படியாக கர்த்தர் மோசேக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தார். கன்மலையை அடி என்று சொன்னார். மோசே கன்மலையை அடித்தான், தண்ணீர் புறப்பட்டு வந்தது, ஜனங்களுடைய தாகம் தீர்க்கப்பட்டது. இரண்டாவது முறை ஜனங்களுக்கு இதோ தாகம் ஏற்பட்ட வேளையிலே ஜனங்கள் கலகம் பண்ணினார்கள், முறுமுறுத்தார்கள். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் சொன்னார், இந்த முறை நீ கன்மலையை பார்த்து பேசு என்று சொன்னார். ஆனால் மோசே என்ன செய்து விட்டான்? முதல் முறை அவன் செய்தது போல கன்மலையை என்ன செய்தான்? கோலினால் அடித்தான் என்று பார்க்கிறோம். அது தேவனுடைய பார்வைக்கு விசனமாயிருந்தது. அந்த ஒரு காரியத்து நிமித்தமாக மோசே கானானுக்குள் பிரவேசிக்க முடியவில்லை. கானானை தூரத்திலே கண்டான். ஆனாலும் தேவன் ஜனங்களுக்கு குடிக்கும்படியாக தண்ணீரை கொடுத்து அவர்களுடைய தாகத்தை தீர்த்தார். தெய்வ பிள்ளையே, நாம் ஜீவிப்பதற்கு தண்ணீர் அவசியம்தான். அந்த தண்ணீரை கன்மலையிலிருந்து புறப்பட்டு வர பண்ண தேவன் வல்லவராயிருக்கிறார். ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாக உன்னுடைய ஆவியிலே எப்படிப்பட்ட தாகம் காணப்படுகிறது? தவறான தாகங்கள் இருக்குமே, ஆனால் அவைகளையும் தீர்க்க தேவன் தாகம் தீர்க்கக்கூடிய கன்மலையாகவே காணப்படுகிறார். ஆகவேதான் யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 37, 38 வசனங்களை வாசிக்கும் போது, பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று சத்தமிட்டு போதிப்பதை பார்க்கிறோம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். அல்லேலூயா. அப்படியானால் தேவன் தாகம் தீர்க்கக்கூடிய கன்மலையாய் இருக்கிறார் என்றால்
உன்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவி என்கிற ஜீவ தண்ணீரை புரண்டோட செய்கிறார். அல்லேலூயா. உன் பாத்திரம் நிரம்பி வழியும். அதன் பின்பு பார்த்தீர்கள் என்றால் அந்த ஜீவ தண்ணீர் புரண்டு ஓடுகிற அனுபவத்தை தேவன் கொடுத்த பிறகு அந்நாள் வரைக்கும் தெய்வ பிள்ளையை புகையிலையை இழுத்து புகையிலையின் தாகத்தினாலே விடியற்காலத்திலே எழும்பி புகைப்பிடித்து கொண்டிருந்தவன் இப்பொழுது என்ன செய்கிறான் என்றால் விடியற்காலம் எழும்பி வேத வாக்கியங்களை திறந்து வைத்து அந்த ஜீவ தண்ணீர் உள்ள அந்த பரிசுத்தாவின் இதோ நிறைவோடு வேதத்தை தியானிக்க ஆரம்பிக்கிறான். அந்நாள் வரைக்கும் மதுபான கடையிலே நின்று கொண்டிருந்தவன் இப்பொழுதோ எதை நோக்கி போகிறான் என்றால் தேவாலயத்தை நோக்கி போகிறான். அவனுடைய தாகத்திலே ஒரு வித்தியாசம் வந்து விட்டது. அவனுடைய தாகத்திலே ஒரு தெய்வ பிள்ளையே வேற்றுமை வந்து விட்டது. காரணம், அவன் தாகம் தீர்க்கக்கூடிய கன்மலையிலே வந்து ஜீவ நீரூற்றாகிய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டபடியினால் அவனுடைய தாகத்திலே ஒரு வித்தியாசம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவன் போகிற இடம் எதுவென்றால் அந்நாளை போல உபவாசித்து ஜெபிக்கக்கூடிய அனுபவங்கள். அவனுடைய தாகத்திலே ஒரு வித்தியாசம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆவியிலே நிறைந்து ஆராதிக்கக்கூடிய அனுபவங்கள். தெய்வ பிள்ளையை இன்றைக்கு சொற்ப ஜனங்களாக நீங்கள் இங்கே கூடியிருக்கிறீர்கள் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? திரள் கூட்டமாக ஜனங்கள் அழிவின் பாதையிலே தவறான தாகத்தோடு தெய்வ பிள்ளையை பாதாளத்துக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஒரு சிலரோ இந்த தாகம் தீர்க்கக்கூடிய கன்மலையை அண்டி கொண்டு ஜீவ தண்ணீராகிய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு தேவனை துதித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் இது தவறானது, இது சரியானது அல்ல என்பதை அறிந்து தாகம் தீர்க்கக்கூடிய தேவனாகிய கன்மலையை அண்டிக் கொண்டு பற்றி பிடித்து கொண்டு தேவனிடத்தில் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அவனுடைய தவறான தாகத்திலிருந்து அவன் விடுதலையாக்கப்பட வேண்டும், மீட்கப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், சந்தோஷத்தோடு வாழ வேண்டும், குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், பரலோகத்திற்கு செல்ல வேண்டும். அல்லேலூயா. தெய்வ பிள்ளையே, அதைதான் கன்மலையாகிய கிறிஸ்து நமக்கு போதிப்பிக்கிறார். அன்றைக்கு சமாரியா ஸ்திரீயனுடைய வாழ்க்கையிலே தேவன் கடந்து வந்த வேளையிலே அவருடைய வார்த்தைகள் அவளுடைய உள்ளத்திலே ஜீவ தண்ணீரை போல புறப்பட்டது. அவளுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட சகல உண்மைகளையும் தேவன் வெளிப்படுத்தினார். அன்றைக்கே அவளுடைய உள்ளம் உடைக்கப்பட்டது. அன்றைக்கே அவள் மனம் திரும்பினாள். அன்றைக்கே ஊருக்குள் சென்றாள். அன்றைக்கே இயேசுவை குறித்து சாட்சியாக மாறினாள். ஆண்டவர் சொன்னார், பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் உலகத்தின் கடைசி பரியந்தமும் எனக்கு எப்படி இருப்பீர்கள்? சாட்சிகளாயிருப்பீர்கள். யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தமும் எனக்கு எப்படி இருப்பீர்கள்? சாட்சிகளாயிருப்பீர்கள். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களிடத்திலும் சொன்னார், நீங்கள் போய் மேல் அறையிலே காத்திருங்கள், இதோ நீங்கள் காத்திருக்கும் போது புதுபலன் அடைவீர்கள். அன்றைக்கு 120 பேர் மேல் வீட்டறையிலே காத்திருந்து தெய்வ பிள்ளை தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள். தேவனுக்கு சாட்சிகளாக மாறினார்கள். இன்றைக்கு உங்கள் குடும்பத்திலே சிலரே கூட எப்படி இருக்கலாம் என்றால் தவறான தாகங்களோடு காணப்படலாம். ஆனால் இன்றைக்கு தேவன் போதிக்கிறார், நீ ஆராதிக்கிற தேவன் தாகத்தை தீர்க்கக்கூடிய கன்மலையாயிருக்கிறார். நீ அவரிடத்தில் பானம் பண்ணி தாகம் தீர்த்துக்கொள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. 11ஆவதாக, நீ ஆராதிக்கிற தேவன் ஞான கன்மலையாயிருக்கிறார். நீ ஆராதிக்கிற கிறிஸ்து ஞான கன்மலையாயிருக்கிறார். ஞான கன்மலை என்று சொல்லும் போது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஞானம் எதிலே காணப்படுகிறது என்றால் தேவனுடைய ஆவியை யார் பெற்றிருக்கிறார்களோ அவர்களிலே தேவ ஞானம் காணப்படுகிறது. மாம்ச மனிதனிலே காணப்படுகிற அறிவுக்கும் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிற தேவனுடைய மனிதனுக்குள்ளே காணப்படுகிற ஆவிக்குரிய அறிவுக்கும் வித்தியாசம் உண்டு.
படிப்பினாலே உண்டாகக்கூடிய அறிவுக்கும் தெய்வ பிள்ளையே தேவனுடைய அபிஷேகத்தினால் உண்டாகக்கூடிய ஆவிக்குரிய அறிவாகிய ஞானத்திற்கும் வித்தியாசம் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உன் ஞான கன்மலை என்று சொல்லுகிறார். அதனால் என்ன செய்வார்? ஆண்டவர் உன்னை நடத்துவார். ஆண்டவரை நீ பற்றிக்கொள். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோட கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. அப்படியானால் மாம்சத்திற்குரியவனாய் இருப்பவனை ஆவிக்குரியவனாய் மாற்றுகிற ஞான கன்மலையாய் இருக்கிறார். முன்பு மாம்ச மனிதனாய் இருக்கும்போது நாம் எல்லாரும் மாம்ச மனிதர்கள் தான். நமக்குள்ளாக மாம்சீக சுபாவங்கள் முற்காலங்களிலே காணப்பட்டது. கோபம் வரும், பொறாமை வரும், தற்புகழ்ச்சி வரும், பெருமை வரும், தெய்வ பிள்ளையே தேவனுக்கு பிரியமில்லாத சுபாவங்கள், இதெல்லாம் மாம்சீக பிரகாரமான சுபாவங்கள். ஆனால் ஞான கன்மலையாகிய கிறிஸ்துவை நீ பற்றி கொள்ளும் போது உன்னை தேவன் இதே மாம்ச சரீரத்திலே தானே ஆவிக்குரிய மனுஷனாக மாற்றுகிறார். இந்த ஆவிக்குரிய மனுஷனாக நீ மாறும்போது உன்னிலே என்ன வெளிப்பட ஆரம்பிக்கும் என்றால் ஆவியின் கனிகள் வெளிப்பட ஆரம்பிக்கும், நீதியின் கனிகள் வெளிப்பட ஆரம்பிக்கும், மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். இப்படியாக உன்னை காண்கிறவர்கள் உன்னிலே வாசம் பண்ணுகிற கிறிஸ்துவை கண்டு உன்னிலே தெய்வத்தை காண்பார்கள். நீ வெறும் மாம்ச மனிதனாக மாத்திரம் இருக்க மாட்டாய். உனக்குள்ளே தேவாவியானவர் இருந்து உன்னை நடத்தி செல்வதை ஜனங்கள் காண்பார்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அப்ப தேவனுடைய புத்திரராக யார் காணப்படுகிறார்கள் என்றால் தேவனுடைய ஆவியினாலே யார் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அப்ப தேவனுடைய ஆவியை யார் பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்குள்ளே ஒரு விசேஷித்த அறிவு உண்டு. அதை தான் ஞானம் என்று சொல்கிறோம். அந்த ஞானம் உன்னுடைய வாழ்க்கையில எது நிமித்தமாக வருகிறது என்றால் தேவனுடைய ஆவியை நீ பெற்றிருக்கிறபடியால், ஞான கன்மலையை அண்டிக் கொண்டு இருக்கிறபடியால் உன்னுடைய மாம்சீக ஜீவியத்தை ஆவிக்குரிய ஜீவியமாக மாற்றி விடுகிறது. பிரைஸ் தி லார்ட். மாம்சீகத்தில் இருக்கிற பலவீனங்களை எல்லாம் ஆவியானவர் மேற்கொண்டு விடுவார். அல்லேலூயா. ஆனால் இந்த ஆவியானவர் உனக்குள்ளே இல்லாவிட்டால் என்ன உண்டாகிவிடும்? மாம்சம் மேற்கொண்டு விடும். மாம்சம் மேற்கொள்ளும் போதுதான் அங்கே மனிதனுடைய வாழ்க்கையிலே தோல்வி உண்டாகிறது. அங்கே தெய்வீக ஞானத்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மறைத்து விடுகிறது. துணிந்து விடுகிறான், தவறானவைகளை செய்து விடுகிறான். அங்கே தேவனுடைய ஆவிக்கு நீ இடம் கொடுப்பாயானால் மாம்சீகத்தை மேற்கொள்ளக்கூடிய தேவ ஆவியானவர் உன்னை வெற்றி அடைய செய்வார். ஆகவேதான் அந்த கன்மலைக்கு பெயர், நீ ஆராதிக்கிற தேவனுக்கு பெயர் ஞான கன்மலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஞான கன்மலை கிறிஸ்துவே. அல்லேலூயா. ஆகவே மாம்சத்திற்குரியவனாய் இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையை தேவன் ஆவிக்குரிய பிரகாரமாக மாற்றுகிறார். ஆகவேதான் சிலரை காணும் போது நாம் சொல்லுகிறோம், இவள் ஆவிக்குரியவள், இவன் ஆவிக்குரியவன், இவன் ஆவிக்குரிய மனுஷன். தெய்வ பிள்ளையே, அதனுடைய அர்த்தம் என்ன? சரியான அபிஷேகத்தை பெற்றவர்களாக தேவனால் நடத்தப்படுகிறவர்கள். பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய வாழ்க்கை சரியான தேவனுடைய ஆவியினாலே, தேவனுடைய அபிஷேகத்தினாலே, வல்லமையினாலே நடத்தப்படுமே ஆனால் உங்களுடைய விசுவாசத்தை துவக்கின தேவன் உங்களுடைய விசுவாசத்தையும் வெற்றிகரமாக முடிய பண்ணி அந்த பரலோக ராஜ்யத்திலே நல்ல கோதுமை மணிகளாக உங்களை சேர்த்து கொள்வார். அந்த ஞான கன்மலை கிறிஸ்துதான். அப்படியானால் இந்த ரட்சிப்பை இழந்து போய், இந்த மீட்பை இழந்து போய், இந்த தெய்வீக ஞானத்தை இழந்து போய்தான் உலகத்திலே ஜனங்கள் திரளாக மாம்ச மனிதர்களாக ஜெனிப்பிக்கப்பட்டு மாம்ச மனிதர்களாகவே மாண்டு போகிறார்கள். ஆனால் உன்னையும் என்னையும் தேவன்
மாம்ச மனிதனாக தாயின் வயிற்றிலே கர்ப்பம் தரிக்க பண்ணினார் என்றால் இடையே ஒரு பெரிதான வேலையை செய்கிறார். அந்த வேலை என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தை விட்டு பரமேறி சென்றபோது சொன்னார், நான் போவது உங்களுக்கு நலமாயிருக்கும், நான் உங்களோடு என்றென்றைக்கும் இருக்கும்படியான ஒரு தேற்றரவாளனையும் பிதாவினிடத்திலிருந்து அனுப்பி தருகிறேன் என்று சொன்னார். அவர் உங்களை நடத்துவார், அவர் உங்களை தேற்றுவார் என்று நமக்கு ஒரு வாக்குத்தத்தமாக கொடுத்து போனார். அப்படியானால் தாயின் வயிற்றிலே மாம்சத்திலே நம்மை ஜெனிப்பித்த தேவன் இடையே ஒரு பெரிய கிரியையை செய்கிறார். அந்த பெரிய கிரியை என்ன? அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி காத்திருக்கிறவர்களுக்கு அந்த புதிய பலனையும் அபிஷேகத்தையும் கொடுக்கிறார். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசத்தின்படி ஆக கடவது. நீ விசுவாசித்து இந்த ஞான கன்மலையாகிய கிறிஸ்துவிலே வந்து நீ அந்த ஞான தண்ணீராகிய பரிசுத்தாவின் ஊற்றை நீ உன்னுடைய ஜீவியத்திலே புறப்பட்டு ஓடும்படியாக இடம் கொடுப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கை ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்குரிய வாழ்க்கையாய் இருக்கும். மாம்ச மனிதனாக நீ பிறப்பிக்கப்பட்டிருந்தாலும் இடையே உன்னுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய மனிதனாக மாற்றக்கூடிய கிரியையை உன்னுடைய வாழ்க்கையிலே செய்து தேவன் என்ன செய்கிறார் என்றால், துவக்கம் மாம்சத்திலே நீ பிறப்பிக்கப்பட்டிருந்தாலும் இடையே தேவன் உன்னை ஆவிக்குரிய மனிதனாக மாற்றி ஆவிக்குரிய பரலோக ராஜ்யத்திலே உன்னை ஆவிக்குரிய தெய்வ ஜனமாக, தெய்வ பிள்ளையாக, அவரோடு ஆவியாய் இருக்கிற தேவனோடு என்றென்றைக்கும் வாழும்படியாக அனுகிரகம் செய்கிறார். இதை அறியாமல், இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாமல், இதற்கு காத்திருக்காமல் தான் அநேகர் மாம்சத்திலே ஜெனிப்பிக்கப்பட்டிருந்தாலும் மாம்சத்திலேயே வாழ்ந்து மாம்ச தாகத்திற்கே இடம் கொடுத்து ஆவிக்குரிய ஜீவ நீரூற்றினாலே மாம்சத்தின் தவறான தாகங்களை தணித்து கொள்ளாதவர்களாக மாம்சத்திலேயே மடிந்து, உலகத்திலே ஐஸ்வர்யம் இருக்கும், உலகத்திலே ஆஸ்திகள் இருக்கும், உலகத்திலே அநேக பணம் பொருட்களை வைத்திருப்பார்கள். ஆனால் மரிப்பதோ மாம்சத்திலே மரித்து பாதாளத்துக்கு செல்கிறார்கள். ஆனால் அங்கேதான் தேவன் நமக்கு லாசருடைய வாழ்க்கையை எடுத்து காட்டுகிறார். அவனுடைய ஆத்துமா தேவனுடைய கரத்திலே இருந்ததென்றால், காரணம் அவன் தரித்திரனாக இந்த உலகத்திலே காணப்பட்டாலும் அவன் மாம்சத்திலே பிறப்பிக்கப்பட்டவனாயிருந்தாலும் இடையே அவனுடைய வாழ்க்கை ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையாக மாறிவிட்டது. ஆகவே அவன் இந்த உலக பிரகாரமான ஆஸ்திகள், ஐஸ்வர்யங்கள் இதெல்லாம் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பொருட்டாய் இராதபடி, அவன் தரித்திரனாய் இருந்தாலும் கூட அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அவனுக்கு இனிமையாய் இருந்தபடியினால் அவன் ஜெயமாக தன்னுடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை முடித்து முடிவிலே ஆபிரகாமுடைய மடியிலே காணப்பட்டான். அல்லேலூயா. அதற்காக ஆவிக்குரிய மனிதன் தரித்திரனாக தான் இருப்பான் என்று சொல்ல வரவில்லை தெய்வ பிள்ளையே. ஆவிக்குரிய மனிதனையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார், போஷிப்பிக்கிறார், தேவைகளை கொடுக்கிறார், அவனுடைய சந்ததியை தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வதிக்கிறார். ஆனால் ஒன்று வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? நீ இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் நித்திய ஜீவனுக்குரிய ஆத்ம தாகத்தை தெய்வ பிள்ளையை தீர்க்கக்கூடிய ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ளாமல், ஜீவ உறவை கண்டடையாமல், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாமல், ஆவிக்குரிய மனிதனாக மாறாமல் நீ உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி மாம்சத்திலே மரித்தால் என்ன பிரயோஜனம்? உன்னுடைய ஆத்மா பாதாளத்தில் அல்லவா போக போகிறது. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் அந்த நித்திய ஜீவனை இழந்து போனால் அவனுக்கு லாபம் என்ன? அப்படியானால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை எதற்காக வழி நடத்தி வருகிறார்? ஆவிக்குரிய மனிதனாக மாற்றி. அல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், அஞ்ஞானிகளை போல எதை புசிப்போம் எதை குடிப்போம் என்று நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்போம் குடிப்போம் அல்ல, அது தேவனுடைய நீதியும் தேவனுடைய சமாதானத்திற்குரிய பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷமாயிருக்கிறது என்று சொன்னார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவிக்குரிய சந்தோஷம் காணப்படுமே ஆனால் நீங்கள் தான் ஆவிக்குரிய மனிதர்கள். நீங்கள் என்னத்தை புசிப்போம் என்னத்தை குடிப்போம் என்று நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை.
பிரைஸ் தி லார்ட். இது என்னமோ ஏட்டு சொரக்கா இல்ல தெய்வ பிள்ளையே. ஏட்டு சொரக்கா கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க. நான் படிக்கிற வேத புஸ்தகம் ஏட்டு சுரக்காயா கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையிலே நிரூபிக்க கூடிய தெய்வ பக்திக்குரிய காரியமா இருக்கிறது. உன்னை பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு சேர்க்கக்கூடிய காரியமா இருக்கிறது. ஆகவேதான் இந்த உலகத்திலே அநேக காரியங்களை கண்டுபிடித்தார்கள். ஆனால் பரலோக ராஜ்யத்தை குறித்தோ பாதாளத்தை குறித்தோ அநேக உலக பிரகாரமான அறிவை படைத்த மனிதர்கள் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் தேவன் என்ன செய்கிறார்? தம்முடைய அபிஷேகத்தை கொடுத்து, தம்முடைய ஆவியை கொடுத்து, தம்முடைய ஜீவ நீரூற்றை கொடுத்து மனிதனுக்கு அந்த பாதாளத்தை குறித்தும் அந்த பரலோகத்தை குறித்து விளங்க செய்கிறார். அந்த ஞான கண்மலை கிறிஸ்துவே. அவர்கள்தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். மீதி உள்ள காரியங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே கூட கொடுக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, அந்த அபிஷேகத்தின் தேவன் என்று சொல்லப்படுவதற்கு இன்னொரு வசனமும் கூட உண்டு. நீ அவர் அபிஷேகத்திலே நிறைந்திருக்க வேண்டும். யோபுவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திற்கு வரும்போது, என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன் என்று யோபு சொல்லுகிறான். கண்மலைகளிலிருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது என்று சொல்லுகிறான். அந்த செல்வ நாட்களின் சீர் இப்போதிருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறான். இதிலே ஒரு காரியத்தை அவன் சொல்லுகிறான். கண்மலைகளிலிருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது என்று சொல்லுகிறான். ஆம், நீ ஆராதிக்கிற தேவன் அபிஷேகிக்க கூடிய தேவனாயிருக்கிறார். அந்த எண்ணெய் உன்னுடைய சிரசின் மீது காணப்பட வேண்டும். தெய்வ பிள்ளையே, 13ஆவதாக அவர் உன்னுடைய உயரமான கண்மலையாயிருக்கிறார். தெய்வ பிள்ளையே, சங்கீதம் 61ஆம் சங்கீதம் 2-3 வசனங்களை வாசிக்கும் போது, என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடும் என்று சொல்கிறான். தெய்வ பிள்ளை, அவர் உயரமான கண்மலையாய் இருக்கிறபடியா உங்கள் ஒவ்வொருடைய ஜீவியத்தையும் உயர்த்த விரும்புகிறார். இந்த பூலோக வாழ்க்கையிலேயும் உங்களுக்கு ஒரு உயர்வு உண்டு. தெய்வ பிள்ளையே, இந்த உலகத்திலே 70, 80, 90, 100 வயது தாண்டி மரிக்கும் போதும், இந்த மாம்சத்திலே மரிக்கும் போதும் உன்னுடைய ஆவிக்குரிய ஆத்மா என்றென்றைக்கும் ஒரு உயரமான ஸ்தலங்களிலே காணப்படும். அவர் உன் ஆத்மாவை அழிவுக்கு ஒப்புக்கொடார். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, 14ஆவதாக நீ ஆராதிக்கிற தேவன் நித்திய கண்மலையாய் இருக்கிறார். நீ ஆராதிக்கிற தேவன் நித்திய கண்மலையாய் இருக்கிறபடியால் நீ என்ன செய்ய வேண்டும்? நம்ப வேண்டும். ஆகவேதான் ஒரு பக்தன் பாடினான் முன்பு ஒரு பாட்டை, நம்ப வேண்டாம் நம்ப வேண்டாம் இந்த பொய்யுலகை நம்ப வேண்டாம். அப்படி பாடினான். நம்ப வேண்டாம் நம்ப வேண்டாம் இந்த பொய்யுலகை என்ன செய்ய வேண்டாம்? நம்ப வேண்டாம். ஆனால் நீ ஆராதிக்கிற தேவனை நம்பலாம். நீ ஆராதிக்கிற தேவன் நித்திய கண்மலையாயிருக்கிறார். அவர் நித்திய கண்மலையாயிருக்கிறபடியால் நீ என்ன செய்யலாம்? அவரை நம்பலாம். உன்னுடைய நண்பர்கள் உனக்கு நித்திய நண்பர்களாய் இருக்க முடியாது. அவர்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப பிரிந்து போவார்கள். உன்னுடைய தெய்வ பிள்ளை இனத்தார் ஜனத்தார் உன்னுடைய சூழ்நிலைகளின்படி அவர்கள் மாறி போகலாம். ஆனால் நீ ஆராதிக்கிற தேவன் மாறாத தேவன். நீ ஆராதிக்கிற தேவன் கைவிடாத தேவன். நீ ஆராதிக்கிற தேவன் தெய்வ பிள்ளையே உன்னுடைய கண்ணீரை துடைக்கிற தேவன். ஆகவே நீ ஆராதிக்கிற தேவன் நித்திய தேவன், அநித்தியமான தேவன் அல்ல, மறைந்து போகிற தேவன் அல்ல, அழிந்து போகிறவர் அல்ல, மாண்டு போனவர் அல்ல, உயிர்த்தெழுந்தவர். அவர் உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் நித்திய கண்மலையாய் இருக்கிறபடியால் நீ அவரை நம்பு. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். அல்லேலூயா. நீ நித்திய கண்மலையாகிய கர்த்தரை நம்பு, அசையாத சீயோன் பர்வதம் போல் இருப்பாய். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய யெகோவா
நித்திய கன்மலையாயிருக்கிறார். நீ ஆராதிக்கிற தேவன் யெகோவா, அவர் நித்திய கன்மலையாயிருக்கிறார். ஆகவே கர்த்தரை நம்பி ஜீவிப்பாயாக. கவலை கஷ்டங்கள் எல்லாம் நீங்கிவிடும். கைவிடாத நேசராக கரம் பற்றி நடத்துகிறவராய் இருப்பார். தெய்வ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிற சோர்வுகள், உன்னுடைய வாழ்க்கையிலே வந்த வேதனைகள், உன்னுடைய வாழ்க்கையிலே வந்த இதோ உன்னை விழத்தள்ளக்கூடிய சகல வல்லமைகளையும் நீ மேற்கொண்டு ஜெயாளியாக நிற்க வேண்டுமானால் ஒன்றை நம்பு. நீ ஆராதிக்கிற நித்திய கன்மலையாகிய யெகோவாவை நம்பு. அவரை நீ நம்புவாயானால் அவர் என்றென்றைக்கும் உன்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 15ஆவதாக 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீ ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள கன்மலை. நீ ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள கன்மலையாயிருக்கிறபடியால் நீ அவரை ஸ்தோத்தரி. ஆம் தெய்வ பிள்ளையே, கர்த்தர் ஜீவன் உள்ளவர், என் கன்மலையானவர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என் ரட்சிப்பின் கன்மலையாகிய தேவன் உயர்ந்திருப்பாராக என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீ ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள கன்மலை என்று அனுபவித்து ஆராதிப்பாயானால் உன்னுடைய வாயிலிருந்து ஸ்தோத்திர பலிகள் எழும்பிக் கொண்டே இருக்கும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 121ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீ ஆராதிக்கிற தேவன் ஒத்தாசை கொடுக்கக்கூடிய கன்மலையாயிருக்கிறார். ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறடிக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன வரும்? ஒத்தாசை வரும். அப்போ ஒத்தாசை உனக்கு வரக்கூடிய ஒரு கன்மலை உண்டானால் அதுதான் தெய்வ பிள்ளையே நீ ஆராதிக்கிற தேவனாயிருக்கிறார். நீ ஆராதிக்கிற தேவன் உனக்கு ஒத்தாசை கொடுக்கிற ஜீவனுள்ள தேவனாகவே காணப்படுகிறார். தெய்வ பிள்ளையே, இந்த வசனத்தை சொன்னது யார்? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொன்னது யார்? சங்கீதக்காரனாகிய தாவீது தான் சொன்னான். ஆனால் ஒரு முறை அவன் என்ன செய்தான் தெரியுமா? அவனுடைய பசி ஆற்றப்படும்படியாக சாப்பாட்டிற்காக 10 பேரை யாரிடத்திலே அனுப்பினான் தெரியுமா? ஒரு மதீனனாக காணப்பட்ட, ஒரு குடிகாரனாக காணப்பட்ட, ஒரு துராகிருதக்காரனாக காணப்பட்ட நாபாலிடத்திலே 10 பேரை அனுப்பிவிட்டான். நாபாலிடத்திலே தாவீதினுடைய 10 பேர் போகிறார்கள். நாபாலிடத்திலே தாவீதினுடைய விண்ணப்பத்தை வைத்த போது நாபால் என்ன சொன்னான் தெரியுமா? தாவீது யார் என்று கேட்டான். பிரைஸ் தி லார்ட். 10 பேரும் வெறுங்கையாக திரும்பி தாவீதினிடத்திலே வந்தார்கள். தாவீதினிடத்திலே சொன்னார்கள், நாபால் தாவீது யார் என்று கேட்கிறான் என்று தாவீதினிடத்திலே வந்து சொன்னார்கள். தாவீதிற்கு கடும் கோபம் ஏற்பட்டது. இந்த நாபால் தாவீது யார் என்றா கேட்டான் என்று சொல்லி பட்டயத்தை கையில் எடுத்துக்கொண்டு தாவீதினுடைய நாயை முதற்கொண்டு வெட்டுவேன் என்று சொல்லி அவன் தன் கோபம் மூண்டவனாக என்ன செய்தான்? பட்டயத்தை பிடித்து நாபாலுடைய வீட்டிற்கு நேராக புறப்பட்ட போது, தெய்வ பிள்ளையே, தாவீதை தேவன் அந்த கோபத்தை தணியும்படியாக அந்த கோபத்திலிருந்து அவனை காப்பாற்றி ஒரு கொலை பழி உண்டாகாதபடி அவனை காப்பாற்றினார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன் என்று சொன்னவன் யாருக்கு நேராக ஆட்களை அனுப்பினான்? நாபாலுக்கு நேராக ஆட்களை அனுப்பினான். ஒரு சிறிய யுத்தமானாலும் தேவனிடத்திலே ஆலோசனை கேட்கிறவன் சாப்பாட்டிற்காக யாரிடத்துல ஆள் அனுப்பினான்? நாபாலிடத்திலே ஆள் அனுப்பினான். நீ மனுஷரை தேடி போனேன்னா உனக்கு சாப்பாடும் கிடைக்காது, மரியாதையும் கிடைக்காது. அதுதான் இந்த உலகம். தாவீதினுடைய வாழ்க்கையில அன்னைக்கு அதுதான் நடந்தது. அவன் சாப்பாட்டுக்காக ஆட்களை அனுப்பினான். அவனுக்கு சாப்பாடும் கிடைக்கவில்லை, மரியாதையும் கிடைக்கவில்லை. தாவீது யார் என்று கேட்டான். தெய்வ பிள்ளையே, இந்த உலகமானது அப்படிப்பட்ட காலத்திற்குள்ளாக போய்கொண்டிருக்கிறது. ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கிப்பார். மனுஷனை நம்பி இருப்பது விருதா. நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும்
கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிருப்பது நலம். தெய்வ பிள்ளையே, நீ மனுஷரை நம்பி ஆட்களை அனுப்பினால் வெட்கப்பட்டு திரும்பி வருவாய். ஆனால் நீ தேவனை நம்பி ஜீவிப்பாயானால் கவலை கஷ்டம் இல்லாமல் ஜீவிக்கலாம். இதுதான் விசுவாச வாழ்க்கை. இதுதான் தேவனை நம்பி ஜீவிக்கக்கூடிய ஜீவியம். தெய்வ பிள்ளையை, அடுத்தபடியாக இந்த கன்மலைக்கு இன்னொரு பெயர் ஒன்று உண்டு. அந்த பெயர் என்ன தெரியுமா? பூமியையே நிரப்புகிற கன்மலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியையே நிரப்புகிற கன்மலை. தானியேலுக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தெய்வ பிள்ளையை, சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியை எல்லாம் நிரப்பிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எதை காட்டுகிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நிறைவேற்ற போகிற 1000 ஆண்டு அரசாட்சியை காட்டுகிறது. நாம் இந்த வேதத்தை ஆராய்ந்து படிப்போமே ஆனால், ஒருவேளை உலக ஜனங்களுக்கு இதிலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த உலகமானது அழிவிற்குள்ளே சென்று கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கம் பலவிதமான கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருந்தாலும், இன்னொரு பக்கத்திலேயோ கண்டுபிடிக்கப்பட்டவைகளும் அழிவுக்காக ஆயத்தமாக்கப்பட்டு வருகிறது. அப்படியானால் இதிலே ஞானம் விளங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு நாள் வரப்போகிறது, ஆண்டவருடைய அரசாட்சி இந்த பூமியிலே தானே 1000 ஆண்டு நடக்க போகிறது. அந்த 1000 ஆண்டு நடக்க போகிற அரசாட்சி இலே நீதி காணப்படும், நியாயம் காணப்படும், நேர்மை காணப்படும், உத்தமம் காணப்படும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தராக 1000 ஆண்டு இந்த பூமியிலே அரசாட்சி செய்ய போகிறார். ஆகவே அந்த நீதியுள்ள தேவன் தன் சிங்காசனத்தை இந்த பூமியிலே தெய்வ பிள்ளை 1000 ஆண்டு ஸ்தாபிக்க போகிறார். அது நீதியுள்ள சிங்காசனம். அன்றைக்கு இந்த கன்மலை பூமியையே நிரப்பும். பிரைஸ் தி லார்ட். வானமும் பூமியும் ஒளிந்து போகலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. அது கிறிஸ்துவின் ராஜ்யமாயிருக்கும். அது நித்திய கன்மலையினுடைய ராஜ்யமாயிருக்கும். அது ஞான கன்மலையினுடைய ராஜ்யமாயிருக்கும். அது 1000 வருட அரசாட்சியாயிருக்கும். தெய்வ பிள்ளை, அன்றைக்கு காட்டில் வாழக்கூடிய சிங்கமும் ஆட்டுக்குட்டியும் ஒன்றாக மேயும் கொடூரத்தன்மை மறைந்த ஒரு ராஜ்யமாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, ஆகவேதான் அந்த கன்மலையாகிய கிறிஸ்துவுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பூமியையே நிரப்ப போகிற கன்மலை. அல்லேலூயா. அந்த 1000 வருட அரசாட்சியிலே நீங்களும் நானும் காணப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய வாஞ்சியாயிருக்கிறது. கடைசியாக நாம் வாசிக்க கேட்ட வசனத்திலே காணப்படுகிற வெண்கல பர்வதம். இந்த வெண்கல பர்வதம் என்று சொல்வது எதை காட்டுகிறது என்றால், தெய்வ பிள்ளையே, இது தேவனுடைய உறுதியை காட்டுகிறது. தேவன் எதிலே உறுதியாய் இருக்க போகிறார் என்றால், அவருடைய நியாய தீர்ப்பிலே உறுதியாய் இருக்க போகிறார். அதற்காக இந்த 2 வெண்கல பர்வதங்களுக்கு மத்தியிலிருந்து 4 ரதங்கள் புறப்பட்டு வருகிறது. இந்த 4 ரதங்கள் என்ன என்று தெய்வ பிள்ளையே நீங்கள் கீழே படித்து கொண்டு வருவீர்களானால், சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் தெய்வ பிள்ளை 5ஆம் வசனத்திலே படிப்பீர்களானால், அந்த தூதன் சகரியாவுக்கு பிரதியுத்தரமாக என்ன சொல்கிறான்? அந்த 4 ரதங்களும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராயிருக்கிறவருடைய சமூகத்திலே நின்று புறப்படுகிற வானத்தினுடைய 4 ஆவிகள் என்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் சர்வலோகத்திற்கும் ஆண்டவராய் இருக்கக்கூடிய தேவனுடைய 4 ஆவிகள் 4 ரதமாக 2 வெண்கல மலைகளின் மத்தியிலிருந்து புறப்பட்டு வருகிறது. அது பூமி எங்கும் வருகிறது. அதுதான் தேவனுடைய நியாய தீர்ப்பின் நாளாக காணப்பட போகிறது. அந்த நியாய தீர்ப்பின் நாளுக்கு முன்பாக நாம் தெய்வ பிள்ளையே நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு நாம் உண்மையும் உத்தமமும், நாம் ஆவிக்குரிய மனிதர்களாக, ஞான கன்மலையாகிய கிறிஸ்துவின் தாகத்தினாலே, ஜீவ நீரூற்றினாலே தாகம் தீர்க்கப்பட்டவர்களாக தெய்வ பிள்ளையே பரலோக ராஜ்யத்திற்குரிய சந்தோஷத்தோடு நாம் இந்த பூமியிலே வாழுவோமே ஆனால், அந்த நியாய தீர்ப்பின் நாளிலே நாம் நிற்காதபடி தேவன் நம்மை பாதுகாத்து அந்த 1000 வருஷ அரசாட்சியிலேயும்
அந்த 1000 வருஷ அரசாட்சி முடியும் போது நித்திய ராஜ்யத்திலேயும் நம்மை வைத்து அலங்கரிக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆம் தெய்வ பிள்ளையே, ஆண்டவருடைய நியாய தீர்ப்புகளை குறித்து படிக்கும் போது அது இந்த பூமியிலே 4 ஆவிகளாக 4 ரதங்களாக புறப்பட்டு வரும்போது அதிலே 7 விதமான நியாய தீர்ப்புகள் காணப்படும். அதை குறித்து வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் படிப்பீர்களானால் இந்த 4 ஆவிகளும் நியாய தீர்ப்பை கொடுக்கக்கூடிய தேவனுடைய ஆவிகளாக புறப்பட்டு வரும்போது அது 7 விதமான நியாய தீர்ப்புகளை உண்டாக்குகிறது. முதலாவது நியாய தீர்ப்பு மகா பாபிலோனின் ஆக்கினை தீர்ப்பாக காணப்படும். அதை குறித்து நாம் வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 1 முதல் வெளிப்படுத்தல் 18-24 வசனங்களிலே நாம் படிக்க முடியும். இரண்டாவது நியாய தீர்ப்பு மிருகத்தின் ஆக்கினை தீர்ப்பு. அதை குறித்து வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களிலே வாசிக்கிறோம். மூன்றாம் நியாய தீர்ப்பு கள்ள தீர்க்கதரிசியின் ஆக்கினை தீர்ப்பு. அதை குறித்து வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். நான்காம் நியாய தீர்ப்பு சேனைகளின் நியாய தீர்ப்பு. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஐந்தாம் நியாய தீர்ப்பு கோகு மாகோகின் நியாய தீர்ப்பு. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனங்களிலே வாசிக்கிறோம். ஆறாம் நியாய தீர்ப்பு பிசாசின் ஆக்கினை தீர்ப்பு. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஏழாம் நியாய தீர்ப்பு துன்மார்க்கரின் ஆக்கினை தீர்ப்பு. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 11, 12, 13, 15 வசனங்களிலே வாசிக்கிறோம். பெரிய யுத்தங்களும் நியாய தீர்ப்பும் இந்த உலகத்திலே சம்பவிக்க போகிறது. அது 3ஆம் உலக போராக காணப்படும். தேவனாலேயே அது அனுப்பப்பட போகிறது. இந்த நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் நாம் பயத்தோடும் நடுக்கத்தோடும் இயேசுவை பின்பற்றுவோமாக. ஒருவராகிலும் கெட்டு போவது அவருக்கு சித்தமல்ல. நம் இரட்சிப்புக்காக சகலத்தையும் செய்து முடித்த இயேசுவை நோக்கி பார்ப்போமாக. ஒருவராகிலும் கெட்டு போவது தேவனுக்கு சித்தமல்ல. இயேசு கிறிஸ்துவின் இரகசிய வருகை மிகவும் சமீபமாயிருக்கிறது. நாம் அறிந்த வசனங்கள் நம்மை நியாயந்தீர்க்காதபடி வசனங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவன் அன்புள்ளவராயிருக்கிறார். தேவன் நம்மை சிநேகிக்கிறவராயிருக்கிறார். தேவன் நமக்கு உதவி செய்யக்கூடியவராயிருக்கிறார். தேவன் தப்புவிக்கிற தேவனாயிருக்கிறார். அவரை அண்டி கொண்டவர்கள் பாக்கியவான்கள். அன்றன்றுள்ள ஆகாரத்தை தருகிறவராயிருக்கிறார். எல்லா தீமைக்கும் பாதுகாக்கிறவராயிருக்கிறார். அவர் நம்மை வழி நடத்தக்கூடியவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். தெய்வமே, நீர் வெண்கல பர்வதமாக உறுதியாயிருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய நியாய தீர்ப்புகளிலே நீர் உறுதியாயிருக்கிறீர். அந்த நியாய தீர்ப்பிலே நாங்கள் காணப்படாதபடி ஆண்டவரே, எங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை உமக்கே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்தத்திலே அன்பிலே குற்றமில்லாதவர்களாக பரிசுத்தர்களாக காணப்பட கிருபை தாரும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே ஞான கண்மலையாகிய உம்மிலே நாங்கள் பானம் பண்ணினவர்களாக ஆண்டவரே உம்மையே நம்பி ஜீவிக்கிறவர்களாக எங்களுக்கும் தேவரீர் கிருபை தாரும். ஆண்டவரே, உம்முடைய நியாய தீர்ப்பின் நாளிலே நாங்கள் ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக காணப்படாதவர்களாக நாங்கள் ஆண்டவரே அந்த 1000 வருஷ அரசாட்சியிலே அந்த பரலோக ராஜ்யத்திலே நித்திய நித்திய காலமாக மோடு ஜீவிக்க கிருபை தாரும். ஆசீர்வதியும். கேட்ட சத்தியத்தின்படியே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தள்ளும். ஆவிக்குரிய ஜனங்களாக ஜெய ஜீவியம் செய்ய அனுகிரகம் செய்தள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய சபையாரோடும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆவிக்குரிய ஜனங்களாக பரலோக ராஜ்யத்தை அலங்கரிக்கிறவர்களாக
நேர்மையுள்ள வாழ்க்கையை வாழ கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் கொடுத்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக.